ஆயுரமே சுவாமிக்கு பராசக்தி பார்க்கணும்னு வந்த போது அறியணும் தெரிய வேணும் கூட்டிட்டு போக மாட்டேன் சொல்லிட்டேரா. உலகத்திலே நீங்க படிகளங்க போகும்போது என்னுடைய ஒரு அழக மாதிரி நீங்க பார்த்தது இந்த உலகத்துல கண்டது பார்வதி ஒரு ஏழனை சிரித்து சிரிச்சல்லாம் தெரியவா பாறையில புவனமெல்லாம் தாங்கள் படிகளக்கம் போகும்போது பார்வதி அழகி மாதிரி தாங்கள் பார்த்ததுண்டா பாரு உலகத்திலே பார்த்ததுண்டா இறைவா இப்படிலாம் நீ சொல்லலாமா பார்வதி? நீ படைத்த பிள்ளைகள் எல்லாம் யார் யார் இருக்கா? காளியாக அவதாரம் இருக்கா பத்தியா? முத்தாரமா முட்டா முட்டா காளிக்குவார தலையழகி தாரமா துங்க உத்தாரம் அழகு போல இந்த மாறி காளி ஈஸ்வரி வடக்குத்தி அட்டகாளி எல்லாம் இந்த சிவன் நம்மகிட்ட சொல்லுதாரா? நாளை ஒரு காலம் பகவான் படிகளுக்கு வந்தார்னா ஆமா தங்கைமார்களுடைய அழகை கண்டு நம்மளை மறந்தாலும் மறந்து விடக்கூடாது. இந்த கடவுள் பகவான் நம்மளை மறந்துவாரோ? ஆகையினால ஆண்டவன் படிகளக்க போறதுக்குள்ள ஆமா தங்கச்சியை கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்கணும். நம்ம பத்திரமா கையிருப்பா வச்சுக்கிறோம். உலகமெல்லாம் நீங்கள் படிகளக்க போகும்போது நான் கைலாசத்துல தனியா தானே இருக்கணும். அவன் உண்மைதானே? அதனால எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள
கைவிடுங்க தோழி வேணும் 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 ஆமையா தோழி வேணும் போல் 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 தட்டாங்கள் விளையாட பெண்கள் வேணும் பெண்கள் வேணும் பெண்கள் வேணும் பெண்கள் வேணும் ஆமையா விளையாட எனக்கு தாசிமார்கள் போட் 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 விதவிதமா பெண்கள் ஆண்டி ஆட்டம் ஆடுவதற்கு எண்ணி 8 நாளைக்குள்ள 7 8 தோழி வேணும் எனக்கு 10 8 நாளைக்குள்ள 8 நாளைக்குள்ள தோழி வேணும் எனக்கு 18 தோழி வேணும் ஏமா பார்வதி என்ன திடீர்னு தோழி பெண் கேட்கிய நான் எங்கிருந்து எடுத்து கொடுப்பேன் நான் எப்படி கொண்டாந்து கொடுக்க ஏற்கனவே கைலாசத்திலே உனக்கு 7 8 தோழி இருக்காள தோழி பெண்கள் இருக்காங்களோ அந்த ரம்பை ஊர்வசி மேனகை எல்லாம் என்ன ஆனா அவங்களுக்கு எல்லாம் வயசாகி போச்சு இறைவா ரம்பை ஊர்வசி மேனகை எல்லாம் இளமை மாறாத வரங்களை பெற்றவர் யாவனா ஆண்டை விட்ட என்னைக்குமே வயசாகணும் அவர்களை அழைத்து நான் ஏவல் பணிகளை செய்ய சொல்ல முடியுமா முடியாத அதனால் எனக்கு துணையாக என் தங்க இருக்காளே 8 பேர்கள் நாகலோகத்திலே இந்த முத்தாரமா காளி வனப்பத்தி மாறி ஈஸ்வரே அட்டகாளி 8 பேரோ எனக்கு துணையாக தங்கைக்கு தங்கையாக தோழி பெண்களுக்கு தோழியாக இந்த அட்டகாளி 8 பேர் எனக்கு துணைக்கு வேணுமா ஆண்டவா அம்மா அவர்களை எனக்கு தோழி பெண்களாக தர வேண்டும் இறைவா ஆண்டவா இறைவா அம்மா உன் தந்தைமார்களை எடுக்க என்னாலே முடியாது ஏன் முடியாது அவங்க அம்மா அப்பா 5 வருஷம் உள்ளவர்கள் ஆமா நான் போய் குழந்தை எடுத்தா எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு எவனா நாலு வந்து படம் எடுத்து வந்தாலும் வரும்டா நான் எடுப்பதற்குள்ள உங்க அண்ணன் ஆகிய கண்ணனை அழைத்தையானா ஆமா உன் சமையலை குழந்தைகளை கொண்டு வருவார் என்று ஆமா ஐயோ ஆண்டவன் சொல்ல பார்வதா தேவி அண்ணா அவர்களை விட்டார் தன் அண்ணாவை நினைத்தா பள்ளி கொண்ட மாலை போவா பார்வதி அழைக்கும் சத்தம் கேட்கலையோ பச்சமாறு போட் 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 கேட்கலையோ கேட்கலையா கூட நானும் நான் உணர்ந்தா பிறகலையோ
பிறக்கலையோ நாடுங்க நாம் தங்கை நம்மளை அழைக்கிறாள் என்று என் பெருமான் தங்கையின் குரல் கேட்டு அமையா அந்த தாமதமாக அலைகடல் தான் கடந்து அச்சுதன் வருவார் ஆழ்கடல் தான் கடந்து பச்சமாக மாறாது கைலாசம் வந்தல்லவோ கண்ணனான என் பெருமாள் தங்கையுடைய இடமாதிர கேட்பார் அம்மா அம்மா பார்வதியா அம்மா பார்வதி அண்ணாவை அழைத்த காரணம் என்ன? எதுக்காக அழைத்த ஈஸ்வரி? அண்ணா கோவால கண்ணா மாயவா கோவால கண்ணா நாகலோகத்திலே நாகராணி நாகக்கட்டிக்கு அக்கா தங்க 8 பிள்ளைகளாக படைத்தேன். காளியாக அவதாரம் செய்து கொண்டார்களா? குழந்தையுடைய அழகு நம் அத்தா பகவானுக்கு தெரிந்து விட்டது என்று சிவன் பார்த்துக்கிட்டாரா? இப்படியே விட்டமான நாளை ஒரு காலத்திலே ஆமா பகவான் வழியிழக்க போகும்போது தங்கைமார்கள் அழகை கண்டு என்னை மறந்து விடக்கூடாது. ஏன் நம்மள மறந்தாலும் மறந்துடுவாரோ? ஆகெல்லாம் நீ போய் குழந்தைகளை எடுத்து வர வேணும்னா ஆமா ஐயா அம்மா ஒரு பிள்ளை 2 பிள்ளைனா நான் கொண்டு வந்துருவேன். இவ அட்டகாளி 8 பேரா இருக்காளா? அக்கா தங்கச்சி 8 பேரா இருக்காளே. ஆமா நான் குழந்தையை எடுத்து வச்சு கொண்டு வர எனக்கு ஒரு பெரிய என்ன வேணும் உனக்கு? கூட வேணுமா? என்ன வச்சு கொண்டு வரமாப்பா? 8 பேருக்கு என்ன 8 பேரை எப்படி கூடையில கொண்டு வர முடியும்? ஏன் சோறு பொங்கவா? அப்படின்னா பெரிய பார்ப்பு இருக்குதா? அந்த மாதிரி பெரிய தவி வேணும். தவி எனக்கு ஒரு படகு வேணும். அது என்ன படகு வேணும் உனக்கு? கடலை கடந்துதானே வர வேண்டும். அதுல பறக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அதுக்கு அந்த படகுக்கு பறக்கும் சக்தி இருக்க வேண்டும். அது நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். நான் குழந்தை எடுத்து கைலாசம் வரும் பொழுது ஆமா கைலாசம் ஆரப்போது திடீர்னு நாகம் வந்ததுன்னா எனக்கு பாதுகாப்புன்னு ஒண்ணு வேணும். நாகம் வந்து படம் எடுத்து ஆடி வந்தா அதனால எனக்கு ஒரு நாகதாளி வேணும். ஏன் நாகதாளி வந்து நாகம் கட்டுப்படுமோ? இந்த 2ஐயும் தந்தையானா 8 நாளைக்குள் குழந்தைகளை கைலாசம் கொண்டு வருவேன் அம்மா. ஆமோ ஆதிசக்தி பார்வதியோ ஓடி வந்து பகவான் ஆண்டவ பகவான் ஆதிசக்தி வார்த்தையாடோ ஆதிசக்தி நீங்க தந்தீர்னு சொல்லலாம். எண்ணி 8 நாளைக்குள்ள குழந்தைகளை கைலாசம் கொண்டு வருவார் என்று. ஆமையோ அந்த பார்வதியும் அம்மா என் பார்வதி என் தேவி பராசக்தி அண்ணாவுக்கு தெரியாம இருந்த வரமே இந்த ஒரு வரத்தாடி. அதையும் சொல்லிட்டீங்களா? அதையும் உன் தமையன் உண்மையை சொன்னதினாலே ஆமையா குழந்தைகளை எடுத்து உங்க அண்ணன் கைலாசம் வரும் பொழுது நாகராஜ நாகக்கண்ணி பிள்ளையை தேடி வருவார்கள். அவன் படம் எடுத்து தேடி பிள்ளைகளை பார்ப்பாங்க. படம் எடுத்து ஆடி வரும் பொழுது உலகமெல்லாம் இருளாகிவிடும். பாரு உலகமெல்லாம் இருளாகி போகும்.
தெரியாமல் திகைத்து நிற்பார் என்று பகவான் சாபத்தை கொடுத்து வரம் கொடுத்தார். ஆமா அத்தனை கையில கொடுத்தாரு. அப்படி வரங்களை பெற்ற பார்வதா தேவியானவா ஆமா எல்லாரும் வாங்க. அதோடு அப்படி ஆதிபராசக்தி அம்மையா ஈஸ்வரி உமையவள் பார்வதா தேவி அம்மோ கண்களை வாங்கிக் கொண்டு அண்ணனோட இடமாறே அண்ணா அண்ணா பாவா அண்ணா அண்ணா வாவா மருமத்தங்க வார்த்தையாடோ யாரு மத்தங்க வார்த்தையாடோ இன்னும் 8 நாளைக்குள்ள ஆமா குழந்தைகளை கைலாசம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி என் பெருமாள் தங்கையாகிய பார்வதா தேவி அண்ணன் கிட்ட ஒப்படைத்தா வரத்தேன். ஆமா இந்த சிறப்பான வேளையிலே இல்ல சிறப்பான நேரத்துல பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள் இந்த மடத்தூர் காளி பூஜை நடக்கும் குறைவிழாவுல அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய அன்போடு பண்போடு பாசம் இந்த மடத்தூர்மா நகரத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆமா இந்த காளித்துறை பூஜையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் தென்காசி மாநகரத்திலே வாசகம் செய்யப்படக்கூடிய ஆமா நாமல் தெய்வத்திற்கு மேலாக ஆமா எண்ணக்கூடிய வணங்கக்கூடியவர்கள் திருநங்கைகள். ஆமா திருநங்கைனா பெரிய தெய்வம் தானே அவர்கள். திருநங்கைகள் என்றால் சாதாரணப்பட்டவர்கள் இல்லை. தெய்வத்துக்கு தெய்வமும் அவங்களும் ஒண்ணு. சக்தியும் சிவனும் காட்சி கொடுத்த அர்த்தநாரீஸ்வரராக ஒன்றும் அப்பேற்பட்ட அவதாரம் செய்தவர்கள் திருமாலாகப்பட்ட என் பெருமான் ஆமா அரவான் என்ற அசுரனை வதம் முடிக்க நங்கையாக அவதாரம் எடுத்தார். பத்தியலா அந்த அரவானை சந்தாரம் முடிக்கணுமானா அரவான் வதம் கேட்டாரா என்ன என்னை நான் மாண்டு மடிந்து வதம் செய்ய எனக்கு தத்துவம் படைத்தவர்களாக வரணும்னு சொன்னா என்னை கொல்லக்கூடியவர்கள் ஆமா ஒரு நாள் ஒரு பொழுதாவது எனக்கு தாரமாக இருந்து அன்று திருமாங்கல்யம் சுட்டி அன்றே நான் இறந்தாலும் பரவாயில்லைன்னு வர கேட்டார். அப்படி எந்த பெண்ணாலும் முன்னுக்கு வர முடியுமா? அதற்குத்தான் என் பெருமாளாகிய கண்ணன் அந்த அரவான் என்ற அசுரனை சந்தாரம் முடிப்பதற்காக திருமாலே ஒரு பெண்ணின் நங்கையாக வடிவத்தை கொண்டு யாரு பெருமாளே திருநங்கையாக வடிவம் கொண்டிருக்காரு. அந்த அரவான் கைனாலே தாலி கட்டி ஆமா அவருக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் மனைவியை போல் இருந்து அவரை சந்தாரம் அளித்தார். இன்னைக்கு கூத்தாண்டவர் கோயில் அந்த கட்டம் அப்படி நடந்துட்டு அந்த சிறப்பெல்லாம் நடந்துதானே இருக்கு. அப்பேற்பட்ட திருமால் நங்கை வடிவம் கொண்டவர்கள் தான் இந்த திருநங்கைகள், சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. ஆமா தெய்வத்தின் அவதாரம், தெய்வ அம்சம். ஆமா தெய்வ அம்சங்கள் உள்ளவர்கள். அப்பேற்பட்ட நம்ம மேல பாசம் உடையவர்கள் எல்லாரும். தமிழ்நாட்டுல எந்த திருநங்கைகள் எங்கிருந்தாலும் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்க குடும்பத்துல ஒரு குழந்தையாக நம்மளை எல்லாரும் மனமாற நம்மளை தாயாக ஆமா சகோதரியாக சரி நம்மளை எண்ணி ஆதரிப்பவர்கள், நல்ல மதிப்பு மரியாதை நிறைந்தவர்கள். ஆமா அப்பேற்பட்ட தென்காசி சின்ன வீடு திருநங்கைகள் சார்பாக இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடைக்கு அப்ப சின்ன வீடு திருநங்கையுடைய சார்பாக எனக்கு 500 ரூபாய் 500 லட்சமாக 1/2 கோடி முறிவு கொண்டாந்து 1/2 கோடி எனக்கு அள்ளி தந்துள்ளார்கள். ஆமா காளி பூஜை அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம் பார்த்துக்கோங்க. நம்ம அவங்களுடைய கைனால விவசாய நாயகி முத்தாரம்மாளே கொண்டு வந்து கொடுத்தத மாதிரி நம்ம அட்டகாளி 8 பேர் வந்த மாதிரி பார்த்தீங்களா? அட்டகாளி 8 பேரா? 16 பேர் வந்திருக்காங்க. அட்டகாளி 8 பேர் 16 பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு அம்மா மேலேயும் அட்டகாளி 8 பேர் இருக்காங்க. பாருங்க மாலை போட்டோன்னு முகத்துல எப்படி இருக்கு. அதான் ஒவ்வொரு அவதாரம் சொல்லுவார்களா, அந்த அவதாரத்தை கொண்டவர்கள். அலங்கார பந்தல் சிங்கார மேடைகளே ஆமா எனக்கு 500 ரூபாய் 500 லட்சமாக சின்ன வீடு பொதுவாக யாரு பேரும் தனியா சொல்ல வேண்டாம். தென்காசி மாவட்டம் சின்ன வீடு திருநங்கைகள் சார்பாக எங்களுக்கு 500 லட்சம் கொடுத்துள்ளார்கள். ஆமா எனக்கு ஒரு அரங்கேற்றத்துல ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதை காவிய அரங்கேற்றத்துக்கு எதிர்பார்க்காத விதமா எனக்கு ஒரு எல்லா மக்களும் திருநங்கைலாம் கூடி எல்லாரும் சார்பாக ஆமா எனக்கு தங்கத்தால்
மெடல் பரிசு கொடுத்து ஒரு காவிய அரங்கத்து விழாவுக்கு ஆமா கற்றுக் கொடுக்கும் கலைவாணி என்ற பட்டத்தையும் கொடுத்து ரொம்ப கௌரவப்படுத்தினார்கள். ஆமா இன்றைக்கு அவர்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு அவனை மறக்க கூடாதுல. அன்னார்கள் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆமா எனக்கு பரிசீலித்த சீமான்கள் வழிபடை பக்ஷங்கள் எல்லாம் ஆமா வாழ சாமி வாழ அவர்கள் சென்ற சென்ற சிறப்பு பெற்று அடடே வாழ அவருக்கு அவர் செல்வத்தோடு எல்லை தடுத்து அருளாக அவரு வாழ வேணும். ஐயா அருளா என் பெருமாளாக நவநீத கண்ணன் நாராயண கோவாலன் தங்கை 8 பேரும் சின்னஞ்சிறு குழந்தைகளாக இருக்கிறார்கள். எல்லாரும் அட்டகாளி 8 பேரா இருக்கா. நம்ம இப்படி போனோம்னா தங்கச்சி நம்மளை கண்டு ஒருவேளை வருவாளோ வரமாட்டாளோ. இந்த முத்தாரமா காளி ஈஸ்வரி மாறி அப்ப சின்னஞ்சிறு பிள்ளைகளை நம்ம ஏமாத்தி எடுக்கணுமானா நாமல் ஒரு சொருபத்தை மாற்றணும். ஆமா எப்படி போகலாம்? இல்ல சுருவத்துல போகலாம். மாலை போட்டு படுக்க சாத்தி போட்டு கொண்டு வருவா போடு 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 முத்தாரம்மா முத்தாரம்மா வடக்குத்தி 8 பேரோ 8 பேரோ ஆண்டியாக முத்தாரமா தாளே முத்தாரமா முத்தாடியா காளி ஐயோ எங்கிருந்து இருந்து வந்த போடு போடு உமக்கு இருந்த போடு 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 ஐயா ஊரு என்ன பேரு என்ன சார் ஒண்ணா போடு ஊரு என்ன பேரு என்ன ஒத்த வழி வந்ததென்ன இங்கிருந்து இன்று வந்தேன் உள்ளதை உள்ளபடி
உள்ளதை உள்ளபடி புரியாமல் சொல்லும் ஐயா போடு போடு யா ஒளியாமல் சொல்லும் ஐயா தாத்தா ஓ தாத்தாவுக்கு எந்த ஊரியா? தாத்தாவுக்கு வடக்க எட்டின ஊரு வடக்க எட்டினா எங்க? வடக்க காசி தாத்தாவுக்கு வடகாசி மட்டும்தான் இருக்கு. வடக்க காசி எங்க இருக்கு? வடக்குனா எட்டின ஊர் போன காசி அடுத்து ஊரே கிடையாது. ஆமா இந்த ஊர்ல இருக்கவங்க தெரிஞ்சது அவ்வளவுதான். காசிக்கு வடக்க ஊர்ல இருக்கு, நீர் போகல. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எவனை எனக்கு முன்னகுட்டி பிறந்தவன் இல்லையா? யாருக்கு? அப்பனுக்கு முன்னகுட்டி பிறந்தவன். அதனால எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படியா? நீ எங்கடா படிச்ச? இதெல்லாம் எங்க படிச்ச? அதனால தாத்தா காசியில இருந்து காசி யாத்திரையை முடித்து ஆமா காசிக்கு போறவங்க எல்லாம் கன்னியாகுமரிக்கு போகணும். ஓ காசி வடக்க காசி தெற்க கன்னியாகுமரி போனதானே? கன்னியாகுமரிக்கு போகும்போது தாத்தா இந்த வழியா போனா சீக்கிரமா போயிடலாம்னு வந்தேமா. இந்த நாகலோக வழியா வந்தோம்னா வந்து பார்த்தா இந்த ஊருக்குள்ள உங்க 8 பேருடைய அழக மாதிரி யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. அத மாதிரி முத்தாரமா இந்த காளி ஈஸ்வரி தாத்தா வந்து பார்த்தா 8 பேர் அழகுனா அழகு எப்படி ஒரு அழகா இருக்கீங்க. முத்தாரமா கருமாறி உருமாறி அம்மா அம்மா காளி அம்மா காளியார அந்த வாடாத ஓ என் பெருமாள் 8 பேருடைய அழகை சொன்னார். ஆமா இந்த சிறப்பான வேளையில இந்த சிறப்பான நேரத்துல பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமான்கள் பாடுமில்ல புலைவளரா ஆதரிக்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாநகரத்திலே ஆமா வாசகம் செய்து வரக்கூடிய வாழ்வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாமல் மீது பாசத்திற்குரிய அன்போடு பண்போடு பாசத்தோடு தூத்துக்குடி மாநகரத்திலே ஆமா பெரிய வீடு தூத்துக்குடி பெரிய வீடு பாசத்திற்குரிய ஆமா நமது அம்மா ரங்கீலா நாயக் அவர்கள் சார்பாக ஆமா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில அம்மா வரும்போது மணியண்ணன் போன் போட்டாங்களாம். யாரு வரானா? இல்ல யாரு வரா, யாரு உள்ள வருது? எவனா 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் கொண்டதுல நம்ம வந்து ஆமா அப்ப அண்ணாச்சி சொன்னாங்களா நம்ம மாரியம்மன் தான் வராங்க. அப்ப பரவாயில்ல ஆமா உடனே நான் வருவதாக சொல்லு அப்படின்னா சரி. அப்பேற்பட்ட பாசத்திற்குரிய ஆமா தூத்துக்குடி மாவட்டம் பெரிய வீடு ரங்கீலா நாயக் அவர்கள் சார்பாக அம்மா சார்பாக இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில மகளுக்கு 500 ரூபாய் 500 லட்சமாக அம்மா கொண்டாந்து மகளுக்கு பரிசீலித்திருக்காவோ. ஆமா 5 கோடியாக எனக்கு அள்ளி தந்து ஆதரித்துள்ளார்கள், சிறப்பித்துள்ளார்கள். அண்ணார்களுடைய அம்மா குடும்பம் கிரகோத்திரங்கள் வழிவழி வம்சங்கள் கொடுத்த இடம் எடுத்த இடங்கள் எல்லாம் ஆமா உற்றாரும் உறவினர்களும் அம்மையா பகவான்